ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா குட்டி எப்படி வந்து நிஷா வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நிஷா வந்து ஏதோ ஒரு டேப்லெட்டோ ஏதோ வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நோண்டிக்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து அப்படியே வந்து ஃபோனை வந்து டேபிள் மேலே வந்து வச்சுட்டு அவங்க வந்து வெளியே வந்து போயிட்டாங்க. இதுதான் வந்து கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அன்னபூர்ணியோட நம்பரெல்லாம் கூட வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். இந்த சின்ன வயசுலேயே வந்து ஃபோன் இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து மைண்ட் மெமரியில் வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் பண்ணி, பிக் பாட்டி நான் தான் உங்கள் பேத்தி இது என்னது வெண்பா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து அன்னபூர்ணிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்கி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக வந்து ஆகிட்டாங்க. தங்கம் நீ வந்து நல்லா இருக்கியம்மா, எப்படி இருக்க, எப்படி வந்து இந்த ஃபோன் வந்து யார் வந்து கொடுத்தாங்க, எதுக்காக வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து அவள் வந்து நிஷாவுடைய ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவள் வந்து கொடுத்துருக்க மாட்டாளே. அவள் ஒரு கேடியாச்சு. அவள் வந்து உன்னை வந்து எப்படி வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த வீட்டில் வந்து நீ வந்து ஜாலியாக இருக்கியா, எப்படி இருக்க, உனக்கு வந்து எல்லாமே வந்து சௌகரியமாக வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து எப்படி அதெல்லாம் அக்கறையாக வந்து கேட்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அக்கறையாக ரொம்பவே வந்து பாசத்தோடு வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கு வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அவங்க மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நான் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கவே வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்ப மனசு வேதனையாக அந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் எப்படி வந்து நிம்மதியாக வந்து அன்னபூர்ணி வந்து இருக்க முடியும். எப்படியாச்சும் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து துடியாக வந்து துடிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா வந்து ஃபோன் பண்ணி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து நிஷா வந்து பார்த்துருவாங்க. நிஷா வந்து பார்த்துட்டாங்கன்னா சும்மா ரகளை தாட்டு கிளப்ப போகுது. ஏற்கனவே வந்து இந்த குட்டிச்சாத்தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கும் மேலே வந்து இவ வந்து ஃபோனெல்லாம் வந்து எடுத்து வந்து பண்ணுறாளே அன்னபூர்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. ஓ, நீ இப்படி தான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்ருக்கியா, ஒரு வேளை வந்து மல்லிக்கும் நீ வந்து இப்படி தான் வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறியா அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாமே வந்து வந்துடும். அப்படி வந்து வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து ஒரு ரூமில் போட்டு நீ வந்து எப்படி வந்து நிஷா வந்து ஸ்டோர் ரூமில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தியோ, அதே மாதிரி வந்து உன்னை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து போட்டு பூட்டுற மாதிரி தான் வந்து பூட்டி வைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாலுமே வந்து உனக்கு வந்து ஃபோன் வந்து கிடையாது, ஒரு டாய்ஸ் வந்து கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, பேசுகிறதுக்கு கூட வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. நீ அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து ஒரு அனாதையாக மட்டும்தான் வந்து வாழணுமே தவிர அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தன்னா நீ வந்து எப்படி வெண்பா நீ வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வர முடியும்? அப்புறம் எப்படி வந்து உனக்கு அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் கிடைக்கும்? எல்லாமே வந்து ஒரு சேடான மொமெண்ட்டு தான் வந்து உனக்குள்ளே வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இதுக்கு வந்து காரணம் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து சீக்கிரமாக வந்து வெளியே வந்து கொண்டு வரணும் அந்த வீட்டிலேருந்து. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.